வடக்கிலையும் கிழக்கிலேயும் இருக்கின்ற தமிழ் இளம் யுவதிகள் இளைஞர்கள் தான் இந்த பிரச்சனைகள் கூடுதலாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அதனை மையப்படுத்தி கடந்த வாரம் வடக்கிலும் கிழக்கிலும் மனித உரிமை ஆணைக்குழுவில் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். தற்பொழுது எங்களுடைய சங்கத்தினுடைய ஒரு பதிவு செய்யப்பட்ட பட்டதாரி ஒன்றியத்தினுடைய சங்கம் என்கிற அடிப்படையில் எனக்கு பல உறவுகள் கூறியிருக்கின்ற விடயம், நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம், எங்களுடைய வேலைகளை நாங்கள் விட்டு விடுவோம், எங்களுக்கு வேலை தேவை இல்லை. இரண்டால் இந்த வேலைகளில் இருக்கின்ற போது பல அவமானங்களை தாண்டி பாடசாலையிலே நாங்கள் பணிகளை ஆற்றியிருந்தோம். காரணம், எங்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமனம் கிடைக்கும். நாட்டிற்கு ஒரு சட்டமாக இருந்தால் மாகாணத்துக்கு மாகாணம் சட்டமே மாறுபட வேண்டும். காரணம், அவ்வாறான காலப்பகுதிகளில் அது கைகூடி வருகின்ற போதுதான் தற்போதைய ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் குறித்த விடயத்தினை குறித்த அரசாங்கத்திடம் நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் இப்போது வரை அதனை ஏற்காமல் அது எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பதிலை வழங்காமல் எங்களை ஒரு ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்குவதில் இப்போதைய அரசாங்கமும் கூட தொடர்ச்சியான அநீதியினை இழைத்துக் கொண்டு வருகின்றது. மீண்டும் போட்டி பரீட்சை ஒன்றின் ஊடாகத்தான் நாங்கள் ஆசிரியர் நியமனங்களுக்குள் குறித்த தரப்பினர் பட்டதாரிகளோடு குறித்த தரப்பினரை நாங்கள் உள்வாங்குவோம் என்கின்ற அந்த நிலைமைக்குள் தற்போதைய அரசாங்கம் இப்போ வரைக்கும் கூறிக்கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தரப்பில் இருக்கிற நியாயங்களை தற்போதைய அரசாங்கத்துக்கு நிறைய தடவைகளை நாங்கள் விளங்க வைத்திருக்கின்றோம். இருந்த போதிலும் அவர்கள் தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்கிற அடிப்படையில் போட்டி பரீட்சை ஒன்றினூடாகத்தான் எல்லாரையும் உள்வாங்குவோம், உங்களுக்கு ஆசிரியர் நியமனம் வேணுமாக இருந்தால் போட்டி பரீட்சை ஒன்றினூடாக உள்வாருங்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கூறுகின்றனர். இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், இதனை நிறைய தடவைகள் தற்போதைய இருக்கிற அரசாங்கத்திடம் கூறியும் அவர்கள் எங்களுடைய பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு ஒரு நீதியை நாம் வழங்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு வராமல் உயிர் போனாலும் சரி, எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும், இதுதான் ஒரு இறுதி கட்டம் என்கின்ற அடிப்படையிலேயே நாங்கள் இந்த தீர்மானத்தினை எடுத்திருக்கின்றோம். இது ஒரு உறுதியான தீர்வாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வணக்கம், இது ஐபிசி தமிழின் அக்கினி பார்வை. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக இந்த பட்டதாரிகளுடைய பிரச்சனை என்பது நாட்டிலே மிக நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அபிவிருத்தி உத்தியோகர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய நியமனம் தொடர்பான தொடர்ச்சியான இழுபறி நிலைமை காணப்படுவதாக தொடர்ந்தும் ஆதங்கம் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசிக் கொள்வதற்காக இலங்கை பட்டதாரிகள் ஒன்றியத்தினுடைய தலைவர் அனிரன் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த பட்டதாரிகளுடைய பிரச்சனை தொடர்பாக மிக நீண்ட பேசு பொருட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படியான நிலைமையில் உங்களுடைய நியமனம் இப்போது இருக்கிறது? என்னென்னு சொன்னால், கடந்த ஆட்சி காலங்களின் போது குறிப்பாக கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரம் ஒரு தரத்தில் 53,000 பட்டதாரிகளுக்கு பயிற்சியின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்பட்டு அவர்களுடைய பிரதேச செயல்களில் அவர்கள் இணைக்கப்பட்டிருந்தார்கள். இணைக்கப்பட்ட அதே வேளை பாடசாலைகளிலே அந்த காலகட்டங்களில் பாரிய ஒரு ஆசிரியர் வெற்றிடம் காணப்பட்டிருந்தது. ஆசிரியர் வெற்றிடம் காணப்பட்டாலும் அதனை நியமனம் வழங்கி வைப்பதற்குரிய நிலை, பொருளாதார நிலை அப்போது நாட்டில் காணப்படாமையின் காரணமாக அந்த காலப்பகுதியில் கல்வி அமைச்சராக இருந்த தினேஷ் குணவர்த்தன, அதேவேளை அமைச்சரவைக்கு பொறுப்பாக இருந்த GL பீரிஸ் அவர்களுடைய அந்த அமைச்சரவை அனுமதிக்கு ஏற்ற வகையில் பிரதேச செயலகங்களில் இணைக்கப்பட்டிருந்த அந்த அபிவிருத்தி உத்தியோகர்களை அவர்களுடைய நேர்முக தேர்வு, பிரயோக பரீட்சை, அதன் அடிப்படையில் அவர்களுடைய கல்வி தகமைக்கு ஏற்ற வகையில் பாடசாலைகளில் குறித்த வெற்றிடங்களுக்கு அவர்கள் ஒரு வருடத்தின் பட்டதாரி பயிலுனர் ஆசிரியர்களாக இணைக்கப்பட்டிருந்தார்கள். இணைக்கப்பட்டு தொடர்ச்சியாக கொரோனா காலம், அதேவேளை அப்போது ஆசிரியர்களுடைய அந்த சுபோதினி திட்டத்திற்கு அமைவாக சம்பள உயர்வுக்காக செய்யப்பட்ட அந்த போராட்டங்கள், அதனால் இவர்கள் ஒரு நிரந்தர ஆசிரியர் நியமனங்களை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இதன் அடிப்படையில் குறித்த தரப்பினர்களை நிரந்தரமாக நியமனப்படுத்தி அபிவிருத்தி உத்தியோகர்கள் என்ற பதவியில் நிரந்தரமாக நியமனப்படுத்தி அதே பாடசாலைகளில் தொடர்ச்சியாக செயற்பாடுகளுக்கு பணியமைத்திருந்தார்கள். அவ்வாறு பணியமர்த்தப்பட்டு இன்று 6 வருடங்களை எட்டியிருக்கின்றது. இதற்கு இடைப்பட்ட காலப்பகுதிகளில் நேர்முக தேர்வு ஒன்று நடாத்தி, அதாவது கோத்தபாய ராஜபக்ச காலப்பகுதிகளில் நேர் செய்யப்பட்ட அறிவுரை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த ஆட்சியை கைப்பற்றியிருந்தார்கள். அவருடைய இந்த காலப்பகுதியில் சுசில் பிரேம ஜெயந்த் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தார்கள். இருந்தவேளை இந்த நேர்முக தேர்வினை உடனடியாக ரத்து செய்து நாடளாவிய ரீதியாக இருக்கின்ற அனைத்து பட்டதாரிகளோடு சேர்த்து இவர்களுக்கும் ஒரு போட்டி பரீட்சை ஒன்றினூடாக இவர்கள் ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்குவோம் என்கிற அடிப்படையில் கூறப்பட்டிருந்தது. இந்த விடயம்
பாடசாலைகளில் 3 வருடங்கள் அப்போது இருந்த காலப்பகுதி 3 வருடங்களை தாண்டி கற்பித்தல் பணியில் இருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு நேரடியாக ஒரு அநீதியை இழைக்கின்றது என்கின்ற அடிப்படையில் குறித்த கல்வி அமைச்சரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். அது எங்களுக்கு ஒரு சாதகமான விளைவை தராத போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கொன்றினை தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கின் அடிப்படையில் குறித்த போட்டி பரீட்சை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அது தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்பன நகர்ந்து கொண்டு போகும். அதே வேளை ரணில் விக்ரமசிங்கருடைய ஜனாதிபதியாக இருந்த வேளை கல்வி அமைச்சராக இருந்த சுசில் பிரேமஜயந்த் அவர்களும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தார்கள் குறித்த தரப்பினரை போட்டி பயிற்சி இல்லாமல் உள்வாங்குவதற்கு. அவ்வாறான காலப்பகுதிகளில் அது கைகூடி வருகின்ற போதுதான் தற்போதைய ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் குறித்த விடயத்தினை குறித்த அரசாங்கத்திடம் நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் இப்போது வரை அதனை ஏற்காமல் அது எங்களுக்கு சாதகமான ஒரு பதிலை வழங்காமல் எங்களை ஒரு ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்குவதில் இப்போதைய அரசாங்கமும் கூட அநீதியினை தொடர்ச்சியான அநீதியை இழைத்துக் கொண்டு வருகின்றது. இது தொடர்பாக நாங்கள் பல ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம், பல போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம், பல பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட போதிலும் எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விளைவை தற்போதைய அரசாங்கம் இன்னும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் இப்போதைய நிலை. அவ்வாறு இருக்கின்ற போது மீண்டும் போட்டி பரீட்சை ஒன்றின் ஊடாகத்தான் நாங்கள் ஆசிரியர் நியமனங்களுக்குள் குறித்த தரப்பினர் பட்டதாரிகளோடு குறித்த தரப்பினரை நாங்கள் உள்வாங்குவோம் என்கின்ற அந்த நிலைமைக்குள் தற்போதைய அரசாங்கம் இப்போ வரைக்கும் கூறிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் தற்போதைய இருக்கிற நிலவரம் சார். சரி, இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் எதிர்வருகின்ற காலங்களில் இதற்கான மாற்றீடுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது உங்களுடைய இதற்கான முனைப்புகளை எவ்வாறு மேற்கொண்டிருக்கிறீர்கள்? அது அரசினுடைய அழுத்தமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நியமனங்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக நிரந்தரப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். இப்படியான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள்? குறிப்பாக 2 வருடங்களாக எங்களுடைய வழக்கு தொடர்ச்சியாக வாத பிரதிவாதங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த அதே வேளை தற்போதைய அரசினுடைய ஆட்சி காலத்தில் மத்திய அரசு சார்ந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த அதே வேளை மாகாண மட்டம் சார்ந்து இருக்கின்ற கொழும்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு வழக்கினை தொடர்ந்திருக்கும் அதே வேளை அரசாங்கம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இவர்கள் எங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தினை வழங்குவதற்கு ஒரு போட்டி பயிற்சி இல்லாமல் ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்கு ஒருபோது விருப்பமற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் எதிர்வருகின்ற இந்த மாதத்தில் நாங்கள் ஒரு கொழும்பிலே பாரிய ஒரு உண்ணாவிரத தொடர்ச்சியாக சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கு அமைவாக அதற்குரிய நகர்வுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரங்களில் பொதுவாக இந்த பிரச்சினைக்குள் கூடுதலாக உள்வாங்கப்பட்டவர்கள் வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கிற தமிழ் இளம் யுவதிகள் இளைஞர்கள் தான் இந்த பிரச்சனைகள் கூடுதலாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அதனை மையப்படுத்தி கடந்த வாரம் வடக்கிலும் கிழக்கிலும் மனித உரிமை ஆணைக்குழுவில் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். 2 விடயங்களை மையப்படுத்தி நாங்கள் முறைப்பாடு செய்திருந்தோம். ஒன்று, எங்களுடைய நிரந்தர ஆசிரியர் நியமனம் வேண்டியும், அதேவேளை குறித்த தரப்பினர் 6 வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருந்து ஆசிரியர் பணியாற்றி கொண்டு வருகின்றவர்களை ஏன் மாவட்டம் விட்டு மாவட்டம் இதற்கு எதிராக நாங்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிலே முறைப்பாடுகளையும் செய்திருக்கோம். சரி, எப்படியான ஒரு சூழல் இருக்கிறது? குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக. அது பகுதி அளவிலானதாக அல்லது சுழற்சி முறையிலானதாக இருக்க போகிறதா அல்லது தொடர் உண்ணாவிரத போராட்டமாக இருக்க போகிறதா என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் இப்போது ஏற்பட்டிருக்கிறதா? இப்போது ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், எங்களுடைய தரப்பில் இருக்கிற நியாயங்களை தற்போதைய அரசாங்கத்துக்கு நிறைய தடவைகளை நாங்கள் விளங்க வைத்திருக்கின்றோம். இருந்த போதிலும் அவர்கள் தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்கிற அடிப்படையில் போட்டி பரீட்சை ஒன்றினூடாகத்தான் எல்லாரையும் உள்வாங்குவோம், உங்களுக்கு ஆசிரியர் நியமனம் வேணுமாக இருந்தால் போட்டி பரீட்சை ஒன்றினூடாக உள்வாருங்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கூறுகின்றனர். இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் ஒரு பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களுக்கு உள்வாங்க வேண்டுமாக இருந்தால் உண்மையாகவே 2014ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட ஆசிரியர் சட்டப்பிரமாண கோவையின் பிரகாரம் போட்டி பரீட்சை ஒன்றினூடாகவே அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். பட்டதாரிகளுக்கு ஏன் போட்டி பரீட்சை வைப்பது என்று சொல்லினால், அதே சட்ட பிரமாண கோவில் கூறப்பட்ட விடயம் தெரிவு நிலையினை இலகுபடுத்துவதற்கு. குறிப்பாக ஒரு வருடத்தில் பல்கலைக்கழகங்களில் நிறைய பட்டதாரிகள் வெளியாகுவார்கள். அவ்வாறு வெளியாகின்ற போது அவர்கள் அனைவரையும் ஆசிரியர் நியமனங்களுக்கு உள்வாங்க முடியாது. காரணம், இங்கு கல்வியியல் கல்லூரி ஒன்று இருக்கின்றது. அதில் இருந்து வெளியாகின்ற மாணவர்கள் மாத்திரமே நேரடியாக ஆசிரியர் நியமனங்கள் உள்வாங்கப்படுவார்கள்.
ஆகவே பட்டதாரிகளுக்குரிய போட்டி பரீட்சை வைப்பதற்குரிய காரணம் தெரிவு நிலையை இலகுபடுத்துவது. எங்களுடைய தெரிவு நிலை பாடசாலைகளுக்கு இணைக்கப்படுவதற்கு முன்பாகவே நேர்முக தேர்வு அதேபோல பிரயோக பரீட்சை என்கிற அடிப்படையில் நடாத்தப்பட்டுத்தான் எங்களுடைய தெரிவு நிலை நடாத்தப்பட்டு பாடசாலைகளுக்குள் பயிற்சி ஆசிரியர்களாக உள்வாங்கப்பட்டார்கள். இதனை நிறைய தடவைகள் தற்போதைய இருக்கிற அரசாங்கத்திடம் கூறியும் அவர்கள் எங்களுடைய பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு ஒரு நீதியை நாம் வழங்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு வராமல் அதற்கு அவர்கள் வழங்கி இருக்கின்ற ஒரு நீதி ஒன்று வழங்குவதாக கூறுகின்றார்கள். 45 வயதாக அவர்களுடைய வயதெல்லையை அதிகரிப்பது அதிகரித்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். உண்மையிலே யானை பசிக்கு சோழன் பொறி என்கின்ற மாதிரி 45 வயது ஆக்கினாலும் இங்கு இலங்கையை பொறுத்த மட்டில் போட்டி பரிசு என்பது ஒரு மாயை. அந்த போட்டி பரிசு என்று நூடாக குறித்த நபர்கள் ஆசிரியர் நியமனங்களுக்கு உள்வாங்கப்படுவது என்பதும் ஒரு மாயை. என்னென்னு சொல்லி சொன்னால் அது 100% தான் சாத்தியம். என்னென்னு சொல்லி சொன்னால் இலங்கையிலே தரம் 1 காப்போது சாதாரண தரம், காப்போது உயர்தரம், அதே போல பல்கலைக்கழக பட்ட படிப்பு இதெல்லாம் ஒரு பரீட்சையை மையப்படுத்திய கல்வியாகவே இலங்கையில் நியமிக்கப்பட்டிருக்கு, இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பல்கலைக்கழகம் சென்றும் அதேவேளை பல போட்டி பரீட்சைகளை தாண்டியும் 6 வருடம் ஆசிரியர் பயிற்சியை முடித்தும் ஆசிரியர் பணியில் இருந்தும் அவர்கள் போட்டி பரீட்சை ஒன்றினூடாகத்தான் மீண்டும் அந்த நியமனத்தில் இருக்கலாம் என்பது உண்மையிலே ஒரு அநீதி. இந்த அநீதி தற்போதைய அரசாங்கம் ஊழலில் ஒழிக்கின்ற அரசாங்கமாக வெளியில் காட்டப்படுகின்றது. கடந்த அரசாங்கங்களில் ஊழலை செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகளுக்கு தண்டனை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த இடத்தில் அவர்கள் சில விடயங்களை முன்வைக்கின்றார்கள். கடந்த அரசாங்கங்கள் தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவும் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காகவும் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி உண்மையிலே அந்த விடயத்திற்கு நாங்கள் பொறுப்பு கூற முடியாது. காரணம், நாங்கள் இலங்கையினுடைய பட்டதாரிகளாக இருக்கின்றோம், இலங்கையினுடைய பிரஜைகளாக இருக்கின்றோம். அரசியலுக்காக எங்களை ஒரு பகடக்காய்களாக பயன்படுத்தி இருந்தாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பு கூற முடியாது. இருந்த போதிலும் தற்போது நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாகவே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இருந்தாலும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொடுக்கின்ற தற்போதைய அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு மாத்திரம் தீர்வு வழங்காமல் இருப்பது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடையே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுவது போலதான், அதாவது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்பதற்கு அப்பால் ஒரு சிலர் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக உங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கற்றறிந்தவர்களாக அல்லது கற்ற சமூகமாக நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம் என்பதனை இந்த பட்டதாரிகள் சங்கம் உணர்ந்து கொள்ளவில்லையா? அதாவது உங்களுக்கான நியமனங்கள் வழங்கப்படுகின்ற போது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அல்லாமல் நீங்கள் ஏன் அந்த பணிகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுவது நியாயமானதாக இருக்கிறது. இதற்கான உங்களுடைய பதில் எப்படி இருக்க போகிறது? இன்று நீங்கள் அப்படியான ஒரு ஒப்பந்த ரீதியான ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்டிருந்தால் இன்று வருகின்ற ஒவ்வொரு அரசுகளோடும் நீங்கள் போராட வேண்டிய தேவை இருந்திருக்காது இல்லையா? உண்மையிலே இது ஒரு நியாயமான கேள்வியை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே விட்டிருக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொல்லினால், எங்களை அரசியல்வாதிகள் எப்படி பயன்படுத்துகின்றார்கள், எப்படி பயன்படுத்த போகின்றார்கள் என்கிற ஒரு விடயம் எங்களுக்கு அப்போது தெரியவில்லை. காரணம் என்று சொல்லினால், நாட்டிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் மாணவர்களுடைய கல்வி பாரிய வீழ்ச்சி உட்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆசிரியர்கள் இல்லாத நேரம். ஆகவே உங்களால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு வழங்குங்கள் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் நாட்டினுடைய கல்வியை ஏதோ ஒரு வகையில் நாட்டினுடைய பிரஜைகள் என்கிற அடிப்படையில் இந்த கல்வியை சீர்தூக்க வேண்டும் என்கின்ற அந்த மனிதாபிமானத்தோடு தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே தவிர இதற்கு பின்னாக இருக்கின்ற பின்புலங்களை நாங்கள் உண்மையிலே அறிந்து கொள்ளவும் இல்லை. இப்படி நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. சரி, இப்படியான நிலைமைகள் உருவாகும் என்பது நாட்டில் கற்றுக்கொண்ட பாடங்கள். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பதாக அதாவது தொண்டர் ஆசிரியர்களுடைய நியமனம் தொடர்பாக மிகப்பெரிய அளவில் இழுபறிகள் இருந்தது உங்களுக்கு தெரியும். அவர்கள் மிக நீண்ட காலமாக போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு நிலைமைதான் இப்போது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ஆசிரியர் பயிலுனர்களாக இருக்கிறீர்கள். 6 வருடங்களாக பாடசாலையில் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் மீண்டும் ஒரு போட்டி பரீட்சைக்கு உட்படுத்தப்படுவது என்பது ஒரு அநீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் தரப்புகள் தங்களுடைய சாதகங்களை இதிலே நிறுவிக் கொள்கிறார்கள் என்பதும், அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அரசியல் பழிவாங்கல், அதாவது இதற்கு முந்தைய அரசினுடைய நியமனங்களாக இருக்கக்கூடிய உங்களை தொடர்ந்தும் அப்படியான நியமனங்களாக வைத்திருக்க முடியாது என்றுதான் இந்த அரசு இப்படி செயற்படுகிறது என்பதை நீங்கள் உறுதியாக கூற முடியுமா? என்றால் தற்போதைய ஒரு அரசாங்கம் ஒரு மாற்றத்தை மையப்படுத்தி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாட்டுக்கு அரசாங்க ஜனாதிபதியாக வந்திருந்தார்கள், ஆட்சி அமைத்திருந்தார்கள். ஆகவே இவர்களுடைய மாற்றங்கள் நாட்டிற்கு அல்லது நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு ஏதுவாக அல்லது ஒரு வழிகாட்டியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட தரப்பு, அநீதிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தரப்பு இருக்கின்றது. இதற்கு கடந்த அரசாங்கங்கள் காரணமாக இருந்தாலும்
பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புக்கு நீதியை வழங்க வேண்டிய ஒரு கடப்பாடு தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால் இவர்கள் எங்களை ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்குவதற்காக கூறுகின்ற பிரதான ஒரு காரணம் சட்டப்பிரமாண கோவை, ஆசிரியர் பணிக்காக இருக்கின்ற ஒரு சட்டப்பிரமாண கோவை, அதனை மீற முடியாது என்கிற அடிப்படையில் தான் கூறுகின்றனர். ஆனாலும் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக தென் மாகாணத்தில் எந்த ஒரு போட்டி பரீட்சையும் இல்லாமல், எந்த ஒரு நேர்முக தேர்வும் இல்லாமல் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டது. அதற்குரிய சான்றுகளும் என்னிடம் இருக்கின்றது. இப்போது எங்களுடைய கேள்வி எவ்வாறு எழுகின்றது என்று சொன்னால், தென் மாகாணமும் இலங்கையில் ஒரு பகுதியாக கொள்ளப்படுகிறது, இலங்கையில் தான் இருக்கின்றது. நாட்டிற்கு ஒரு சட்டமாக இருந்தால் மாகாணத்துக்கு மாகாணம் சட்டம் ஏன் மாறுபட வேண்டும்? காரணம், அங்கு நான் நினைக்கின்றேன் தற்போதைய ஆட்சியாளர்களுடைய ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி, அமைச்சரவையினுடைய ஒரு அமைச்சர் இருக்கின்றார் அங்கு. அப்ப அரசியல்களுக்காக அவர்களும் இவ்வாறான வேலைகளை மேற்கொள்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், சட்டம் நாட்டினுடைய 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. நபருக்கு நபர், இடத்துக்கு இடம் மாறுபடுகின்றது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே அவ்வாறு தென் மாகாணத்தில் அந்த ஒரு விடயத்தை செய்ய முடியுமாக இருந்தால் அதற்கு அவர்கள் ஒரு காரணத்தை கூறியிருந்தார்கள். அங்கு வெற்றிடங்கள் அதிகமாக இருக்கின்றது, அதன் காரணமாக மாணவர்களுடைய கற்பித்தல் பணி, கற்றல் செயற்பாடு இழுபறியில் இருக்கின்றது என்கிற ஒரு காரணத்தை கூறியிருந்தார்கள். எங்களுடைய விடயத்தை பார்க்கின்ற போது நாங்கள் பல காரணங்களை கூறலாம். 20,000 ஆரம்பத்தில் 20,000 சம்பளத்துக்குள் தான் நாங்கள் இந்த பணியை மேற்கொண்டிருந்தோம். தற்பொழுது 7,500 உதாரணமாக ஆசிரியர் பணி என்பது 7,500 அவர்கள் தங்களுடைய பிங்கரை வைத்துக் கொண்டு 1,500 கூட அவருடைய பாடசாலை கடமைகள் அனைத்தும் முடிவடையும். ஆனால் நாங்கள் 7,500 பாடசாலைக்கு சென்று 3.25 மணி வரைக்கும் பாடசாலைகளில் தனியாக தரித்திருந்துதான் வீடு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு. ஏன்னு சொன்னால், நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருக்கின்றோம், அதனால் அவர்களுடைய கடமை நேரம் 8 மணித்தியாலம். அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள், அதனால் அவர்களுடைய கடமை நேரம் 6 மணித்தியாலம். ஆனால் அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருந்தாலும் செய்வது ஆசிரியர் பணி. ஆசிரியர் பணி செய்கின்றோம், ஆனால் ஆசிரியர் அல்ல. அபிவிருத்தி உத்தியோகர்களாக இருக்கின்றோம், அதற்குரிய எந்த ஒரு சலுகைகளும் அல்ல. இவ்வாறான கிட்டத்தட்ட ஒரு ஏலியன்ஸ் என்கிற அடிப்படையிலேயே எங்களை அரசாங்கம், இப்போது அரசாங்கம் இருக்கட்டும், அப்போதைய அரசாங்கம் இருக்கட்டும், அப்படியான ஒரு முறையிலே எங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப இதில் ஏற்படுகின்ற ஒரு விளைவுகள், நாங்கள் காப்போது உயர்தரம் மாணவர்களுக்கு கூட நாங்கள் கற்பித்தல் பணியில் ஈடுபடுகின்றோம். எங்களுடைய நிலையினை பார்த்து அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இதற்கு பிறகும் படிக்க வேண்டுமா, நாங்கள் இதற்கு பிறகும் பல்கலைக்கழகம் சென்று பட்டம் முடிக்க வேண்டுமா, பட்டம் முடித்து பணியில் இருக்கின்ற உங்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்களுக்கு எந்த நிலைமை உருவாகும் என்கிற அடிப்படையில் நாங்கள் வெளிநாடு சென்று எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையினை நாங்கள் தீர்மானிப்போம், அல்லது சுய தொழிலை சேர்ந்து எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையினை தீர்மானிப்போம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய நியமனம் காரணமாக எதிர்கால மாணவ சந்ததிகளுடைய கல்வி கூட மழுங்கடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கின்றது இந்த இலங்கை நாட்டினுடைய அரசியலும் இலங்கை நாட்டினுடைய கல்வி முறையும் என்பதை கூற வேண்டும். நிச்சயமாக நீங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்ற இந்த விடயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் கூட எங்களுக்கு இல்லை என்ற விடயம், அதை தாண்டி ஆசிரியர்களை விட ஆசிரியர் தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் எங்களால் அந்த அளவுக்கு மதிக்கப்படவில்லை. இது ஒரு பிழையான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வாதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் மீளவும் சொல்லக்கூடிய ஒரு விடயம், கற்றுக்கொண்ட சமூகம், கற்றறிந்த சமூகம், கல்வியாளர்கள் நிறைந்திருக்க ஒரு அமைப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இத்தனை காலமாக 1-2 ஆண்டுகள் அல்ல, 5-6 ஆண்டுகளாக இந்த நிலைமைகளை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய நிரந்தர நியமனத்திற்காக நீங்கள் இது தொடர்பாக ஆற்றியிருக்க வேண்டிய அல்லது கோரியிருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது வலுப்பெற வேண்டியதாக தேவை இருக்கிறது. ஆனால் அது இவ்வளவு ஆரோக்கியமானதாக இருந்திருக்கவில்லை. ஆகவே இப்போது உங்களுடைய நகர்வுகள் அந்த முயற்சிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இப்போது நீங்கள் குறிப்பாக சொல்லிக் கொடுக்கிறீர்கள், இந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு செல்ல வேண்டி தயாராக இருக்கிறோம். சரி, அதற்கு முன்பதாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எப்படியாக இருக்கிறது? எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்று, போட்டி பரீட்சை இல்லாமல் நேர்முக தேர்வு, பிரயோக பரீட்சை, இந்த 2 விடயங்களை வைத்துக் கொண்டு ஆசிரியர் நியமனம் உள்வாங்க. உண்மையாகவே நாங்கள் ஒரு நாட்டினுடைய பிரஜையாக இருந்தாலும் ஒரு படித்த சமூகம் என்கின்ற அடிப்படையில் பாடசாலைகளில் இருக்கின்ற நாடளாவிய ரீதியாக இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு மீண்டும் எங்களை பரீட்சித்து பார்க்க முடியுமாக இருந்தால் எங்களுடைய 6 வருஷ பணிகளை வைத்துக் கொண்டு ஒரு நேர்முக தேர்வு அல்லது ஒரு பிரயோக பரீட்சை ஒன்றினூடாக எங்களை அவர்கள் பரீட்சித்து பார்க்கலாம். அவ்வாறு பரீட்சித்து நேரடியாக ஆசிரியர் நியமனங்களுக்குள் உள்வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு பிரதான கோரிக்கை. சரி, இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த போராட்டங்களுக்கான முனைப்புகள், அந்த பணிகள் பூர்த்தியாக இருக்கிறதா, அல்லது ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அரசு தரப்போடு அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசுவதற்கான முனைப்புகளை மேற்கொண்டிருக்கிறீர்களா?
நாங்கள் ஒரு விடயத்தை மட்டும் நீங்கள் கூறுவது போது இந்த விடயத்தை மட்டும் நாங்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிர்பார்த்த விடயம், கடந்த அரசாங்கம் எவ்வளவுதான் பிரச்சனைகள் செய்திருந்தாலும் அவர்களோடு கலந்துரையாடுவதற்குரிய நேரங்களை வகுத்து எங்களுக்கு தந்திருந்தார்கள். பல தடவைகளில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போதைய அரசாங்கத்திடம் நாங்கள் அந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்ள, உதாரணமாக எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களிடம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக கூறுவதற்கு பல தடவைகள் முயற்சித்திருந்தோம். எங்களுடைய நாட்டினுடைய பிரதமராகவும் கல்வி அமைச்சராகவும் இருக்கின்ற மதிப்புக்குரிய கரணி அமரசூரிய அம்மணி அவர்களிடமும் இந்த விடயம் தொடர்பாக நேரடியாக கலந்துரையாடுவதற்கு நாங்கள் முயற்சித்திருந்தோம். இருந்த போதிலும் கடைசி நேரத்தில் நாங்கள் கடந்த மாதம் ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக 2 நாட்கள் தொடர்ச்சியாக இரவு பகல் பாராமல் அந்த இடத்தில் நாங்கள் இருந்து கொண்டு எங்களுடைய போராட்டத்தை நடத்தியதன் காரணமாகவே அவர் ஒரு சந்திப்பை மேற்கொள்வதற்குரிய நேரம் தந்திருந்தால், ஆனாலும் எங்களுடைய நியாயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதேவேளை தொடர்ச்சியாக எங்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வதற்கும் எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களை முன்வைப்பதற்குமான அவர்கள் எங்களுக்கு தரவில்லை. அது எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு கவலையாகவும் மனவேதனைக்கு ஒரு விடயமாகவும் இருந்தது. நாட்டினுடைய பிரஜைகளாகவும் ஒரு அநீதி இழைக்கப்பட்ட தரப்பாகவும் இருந்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பினை தராமல் இருந்து கொண்டிருப்பதற்குரிய எங்களுக்கு தெரியவில்லை. நாட்டுக்குரிய காரணமாக உணர்ந்து கொள்கிறோம் என்னவென்று சொல்லியிருந்தார். எங்களுடைய பக்கம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அநீதி வெளிப்படையான ஒரு உண்மை. அதற்கு இவர்கள் மாற்று கருத்துக்களை கூற முடியாது. அவர் அந்த கலந்துரையாடல்கள் அழைத்தால் இது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக மாறிவிடும் என்கிற அடிப்படையில் சிந்திக்கின்றார்கள். அதனாலே எங்களை ஒரு கடலுக்குரிய நேரமோ தராமல் இருப்பதற்குரிய காரணம் என்று நாங்கள் நினைக்கிறோம். சரி, இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கான தீர்வு என்று சொன்னால் எப்படியான தீர்வு அமையப்பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? குறிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளுக்கு அப்பால் இந்தந்த தீர்வுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும், எங்களுடைய பணி தொடர்பாக இப்படியான நிலைப்பாட்டை அரசு எடுக்க வேண்டும், எங்களுடைய நியமனங்கள் இப்படியாக இருக்க வேண்டும், இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படியாக எதிர்பார்க்கிறீர்கள்? எங்களுடைய பணி கிட்டத்தட்ட 6 வருடம் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். அந்த 6 வருடம் ஆசிரியர் பணியினை மையப்படுத்திக் கொண்டு இவர்களை ஒரு பிரயோக பரீட்சை ஒன்றினூடாக, போட்டி பரீட்சை இல்லாமல் ஒரு பிரயோக பரீட்சை ஒன்றினூடாக ஆசிரியர் நியமனங்களுக்கு நேரடியாக உள்வாங்குவது, இது ஒரு தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, தற்போது நடைமுறையில் பாரிய ஒரு சவாலை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். என்ன சொன்னால், பாடசாலை விடுமுறை காலங்களின் போது இவர்கள் விடுமுறை காலங்களில் கூட பாடசாலைகளில் மாணவர்களோ அல்லது ஆசிரியர்களோ அதிபர்களோ அல்லது அந்த சமூகம் சார்ந்த தரப்பினர்களோ இல்லாத வேளைகளில் கூட பாடசாலைகள் 2 அல்லது 3 அல்லது 3க்கு மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகர்கள் இணைக்கப்பட்டிருப்பார்கள். விடுமுறை காலங்களில் கூட 7:30க்கு போய் அவர்களுடைய பிங்கரை வைத்துக் கொண்டு 3.25 மணி வரையும் தனியாக தரித்திருப்பார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சில தூர பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகளில் இருக்கின்ற பெண் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், தனித்திருந்தமை. இவ்வாறு தனித்திருக்கின்ற போது அவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் பாடசாலைகளில் எந்த ஒரு உத்தியோகர்கள் இருந்தாலும் உரிய நிறுவன தலைவர் அவர்களுக்கு பாதுகாப்பாக பொறுப்பு கூற வேண்டிய ஒரு இடத்தில் இருக்க வேண்டியவர்கள் கூட அந்த இடத்தில் அவர்கள் இருப்பதில்லை. தங்களுக்கு விடுமுறை என்று அவர்கள் வீட்டில் இருந்து கொள்வார்கள். ஆனால் பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்கள் தனியாக இருந்து கொண்டு இவ்வாறான சவால்களையும் எதிர்கொண்டுதான் இவ்வாறான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக இலங்கையில் இருக்கின்ற சில படித்த பிரஜைகள், ஆசிரியர் சங்கங்கள், சில படித்த மேதைகள் இவ்வாறானவர்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னன்னா, போட்டி பரிசு ஒன்றினூடாகத்தான் அவர்கள் உள்வாங்க வேண்டும் என்றுதான் அவர்களும் கூறுகிறார்களே தவிர, அவர்கள் தங்களுடைய சம்பள போராட்டத்திற்காக போராடுகின்ற போது மாணவர்களுடைய கல்வியினை பகடக்காய்களாக பயன்படுத்தியிருந்தார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கூட கை கொடுத்து நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி நிலையை சீர்தூக்கியவர்கள் நாங்கள் என்பதையும் மறந்து ஒரு தரப்புக்கு அநீதி இழைக்கப்பட்ட நாட்டினுடைய ஒரு பிரஜைகளாக ஒன்றிணைந்து நாட்டிலே நாங்களும் இருக்கின்றோம், நாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு என்கிற அடிப்படையில் ஒரு பிரஜைகளாக ஒன்று கூடி முன் வந்து இவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது, ஆக இவர்களுக்கு சரியான தீர்வை வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு அவர்களும் முன்வரவில்லை. அவர்களும் கூறிக்கொள்கின்ற விடயம் சட்டப்பெருமான கோவை. ஆனால் சட்டப்பெருமான கோவை என்று கூறுகின்ற இவர்கள் எங்களை பாடசாலைகளில் ஒரு அபிவிருத்தி உத்தியோகர்களாக இணைத்து வகுப்பறைகளில் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்துகின்ற போது அப்போது இவர்கள் எங்கு போனார்களே எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுக்காக ஒரு அநீதி இழைக்கப்பட்டு அதற்காக நீதியை கேட்கின்ற போதுதான்
இவர்கள் பலவிதமான பல கதைகளை இப்போது வரையும் கூறிக்கொண்டிருக்கிறார். சரி, இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. குறிப்பாக பல தரப்புகளும் ஆதரவு தர வேண்டிய தரப்புகள் கூட உங்களுக்கான ஆதரவு தளங்களில் இருந்து நீங்கி தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக, தனித்திருக்கக்கூடிய வேலைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக, இவை தொடர்பான ஆதாரப்பூர்வமான விடயங்கள் உங்களிடம் இருக்கிறதா? அப்படியான முறைப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு அமைப்பு என்ற அடிப்படையில் எப்படியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் இப்படியான இந்த பிரச்சனைகள் ஏற்பட்ட போது குறித்த தரப்பினர் எங்களுக்கு சங்கம் என்கிற அடிப்படையில், நாடளாவிய ரீதியாக இருக்கின்ற பட்டதாரி ஒன்றியம் என்கிற சங்கம் என்கிற அடிப்படையில், பதிவு செய்யப்பட்ட சங்கம் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய கடிதம் வாயிலாக எங்களுக்கு இந்த விடயங்களை கூறியிருந்தார்கள். இந்த விடயம் தொடர்பாக அந்தந்த வலய கல்வி பணிப்பாளரிடம் கூறியிருந்தோம். அவர்கள் கூறினால், அவர்கள் கூறுகின்ற விடயம், நாங்கள் என்ன செய்வது, நீங்கள் அபிவிருத்தி உத்தியோகர்கள் விடுமுறை காலங்களிலும் பாடசாலைகளில் தரித்திருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு, உங்களுடைய வரவினை உறுதிப்படுத்தி விடுமுறை காலங்களில் நீங்க வர வேண்டியதுதான். ஏனென்று சொல்லி சொன்னால் இதற்கு ஒரு தனியாக ஒரு சுற்று நிறுவனம் இல்லை. உண்மையிலே இவர்கள் திணைக்களங்களிலேயே கடமையாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுடைய சுற்று நிறுவனத்தை சேவை பெருமானத்தை வைத்துக் கொண்டுதான் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கும் பயன்படுத்துகின்றார்கள். அதில் முன்னுக்கு பின் பல முரண்பாடுகள் இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் செய்கின்ற திணைக்களங்களில் இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்கள் செய்கின்ற பணி வேறு, பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்கள் செய்கின்ற பணி வேறு. ஆனால் நேரம் என்கின்ற அடிப்படையிலும் அவர்களுடைய கடமை நேரம், அவருடைய கடமை என்கின்ற அடிப்படையிலும் ஒன்றாகத்தான் பார்க்கின்றார்கள். அவ்வாறு இந்த சேவை பெருமானம் இருக்கின்ற போது எங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு விடயத்தையே, என்கின்ற பதிலையே வலய கல்வி பணிப்பாளர்கள் கூறியிருந்தார்கள். இதற்கு அந்தந்த மாகாணத்தினுடைய கல்வி ஆளுநரிடம் நாங்கள் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றோம். ஆளுநருடைய செயலாளர், கல்வி அமைச்சர் செயலாளர், இவர்களிடம் இந்த விடயங்களை கூறியிருந்தோம். ஆனாலும் இதற்கு இந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு நாங்கள் எதிர்பார்த்தோம், ஒரு தற்காலிகமான எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் வரைக்குமான ஒரு தற்காலிகமான ஒரு சேவை பிரமாணத்தினை நிறுவி அதற்கேற்ற வகையில் எங்களை அதற்கேற்ற வகைகளை செயல்படுத்த வேண்டும் என்கிற விடயத்தினை கூறியிருந்தோம். ஆனால் அவர்களிடமிருந்து குறித்த தரப்பினர் இதனை கவனத்தில் கொள்ளாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இது கல்வி அமைச்சரால் எடுக்கப்பட்ட முடிவுகள், இதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற அடிப்படையில் ஒரு ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு பதிலை கூறியிருந்தார்கள். அதனால் மேற்கொண்டு எங்களால் இது தொடர்பான நகர்வுகளை செய்ய முடியாத ஒரு எண்ணமாக இருந்தது. தற்போது கூட இதற்கு தொடர்பாக நாங்கள் வழக்கொன்றினை தாக்கல் செய்து குறித்த தரப்பினரிடம் ஒரு விளக்கம் கோருகின்ற அடிப்படையில் நாங்கள் கேட்டிருந்தோம். இருந்த போதிலும் ஏற்கனவே எங்கள் தொடர்பான வழக்குகள் இருக்கின்றமையினால் இதனை மீண்டும் ஒரு வழக்கு போட முடியாத ஒரு நிலவரத்துக்குள் கூட நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்கள் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதே நேரம் இந்த பட்டதாரிகள் ஒரு பயிலுனர் தேர்வு அல்லது இன்னும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட வழிமுறையூடாகவே ஆசிரியர்களாக உள்நுழையப்படுவார்கள் என்று அறிவிப்பு இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக பிரதேச செயலகங்களில் கடமையாற்றுவதற்கு உங்களுடைய பட்டதாரிகள் தயாராக இருக்கிறார்களா? இல்லை என்று சொன்னால் தொடர்ந்தும் ஆசிரியர் பணிதான் தேவை என்ற நிலைப்பாட்டோடு இருக்கிறார்களா? உண்மையிலே ஒரு ஒரு படித்த சமூகம் என்கின்ற அடிப்படையில் ஒரு இடத்தில் சென்று பணியாற்றுவதற்கு அவருடைய மனநிலை சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு 6 வருஷம் அவர்கள் ஆசிரியர் பணிகளாகவும் சமூகத்தினால் ஆசிரியர்களாக என்று அழைக்கப்பட்டும் அவர்களோடு கடமை புரிந்த சக ஊழியர்களினாலும் ஆசிரியர்கள் என்ற பெயரோடு அவர்கள் அந்த பணியினை ஆற்றியதன் பிற்பாடு இவர்கள் ஏனைய திணைக்களங்களுக்கு குறித்த விடயங்களை முன்வைத்து திணைக்களங்களுக்கு மாற்றப்படுகின்ற போது ஏனைய திணைக்களங்கள் மாற்றப்படுகின்ற அந்த அபிவிருத்தி உத்தியோகர்கள் அவர்கள் உண்மையாகவே ஒரு மனநிலையோடு, ஒரு திட்டமான மனநிலையோடு தங்களுடைய பணிகளை மேற்கொள்வார்கள் என்பது உண்மையிலே ஒரு பொய்யான ஒரு விடயம். ஏனென்று சொல்லி சொன்னால் உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள். பலரும் பல கதைகளை கதைப்பார்கள். தற்பொழுது எங்களுடைய சங்கத்தினுடைய ஒரு பதிவு செய்யப்பட்ட பட்டதாரி ஒன்றியத்தினுடைய சங்கம் என்கிற அடிப்படையில் எனக்கு பல உறவுகள் கூறியிருக்கின்ற விடயம், நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம், எங்களுடைய வேலைகளை நாங்கள் விட்டு விடுவோம், எங்களுக்கு வேலை தேவையில்லை. ஏனென்றால் இந்த வேலைகளில் இருக்கின்ற போது பல அவமானங்களை தாண்டி பாடசாலையிலே நாங்கள் பணிகளை ஆற்றியிருந்தோம். காரணம், எங்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமனம் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் பல பட்டதாரிகளுடைய எண்ணப்பாங்கு இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்பாக உங்களுடைய தீர்மானம் இறுதிப்படுத்தப்பட்டு விட்டதா? நிச்சயமான அப்படியான ஒரு போராட்டத்திற்கான நகர்வுகள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்களா? ஏனென்றால் நாங்களும் பல தடவைகளில் தற்போதைய அரசாங்கத்திடம் முயற்சி எடுத்திருந்தோம். ஆனால் அவர்கள் உறுதியான ஒரு திட்டமான ஒரு முடிவோடு இருக்கின்றார்கள். போட்டி பரீட்சை தான் சொல்லி. ஆகவே எங்கள் பக்கம் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய நியாயத்தை ஆராயாமல் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நாங்கள் உறுதியான ஒரு முடிவெடுத்திருந்தோம். இறுதியாக
உயிர் போனாலும் சரி, எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும், இதுதான் ஒரு இறுதி கட்டம் என்கிற அடிப்படையிலேயே நாங்கள் இந்த தீர்மானத்தினை எடுத்திருக்கின்றோம். இது ஒரு உறுதியான தீர்வாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிச்சயமாக ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாக கல்வி கற்ற சமூகம் இலங்கையில் அடையாளப்படுத்தப்படுகிறது. இது ஒரு பிழையான முன்னுதாரணமாக காணப்படுகிறது. குறிப்பாக மாணவர்களோடு தொடரப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு சார்ந்தவர்கள் இப்படியாக நடத்தப்படுகிறார்கள் என்கின்ற போது மாணவர்களிடம் கல்வி கற்றல் உயர்கல்வி தொடர்பான பல்வேறு அனாவசியமான நிலைப்பாடுகள் ஏற்படக்கூடும். ஆகவே அரசு தரப்பு இது தொடர்பான கவனங்களை செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நன்றி அனிரன் அவர்களே, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு இவ்வளவு விடயங்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. நிச்சயமாக ஒரு சமூக கட்டமைப்பினுடைய முன்னுதாரணமானவர்களாக கருதப்படுகின்ற ஆசிரியர்கள் அவர்களுடைய பணிகள் தொடர்பாக இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. சமூகத்தில் ஆசிரியர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதி தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய தேவையை இந்த சமூகமும் அரசியல் தரப்புகளும் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக திரு அனிரன் அவர்களிடம் இன்னும் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவையாக இருக்கிறது. உங்களுக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் எப்படியான ஆதரவினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த நிலைப்பாட்டில் உங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றம் வரை கொண்டு செல்வதற்கான ஆதரவுகள் ஒத்துழைப்புகள் இருக்கிறதா? உண்மையிலே இது தொடர்பாக நாங்கள் பல தமிழ் பிரதிநிதிகளிடம் கோரியிருந்தோம். அதில் ஒரு சிலர்கள் மாத்திரம் உண்மையிலே தங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது ஒரு பிரச்சனையா என்றுதான் உண்மையில் எடுத்திருந்தார்கள். அதில் ஒரு சிலர்கள் மாத்திரம் விரிவாக அல்ல, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பதை மேலோட்டமாக கதைத்திருந்தார்களே தவிர இந்த பிரச்சனையை ஒரு முழுமையாக பாராளுமன்றத்தில் கூறி அதற்கு சரியான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கூறவில்லை. ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு இருக்கின்ற தமிழ் மக்கள் என்கின்ற அடிப்படையில் நான் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரிடம் இந்த விடயத்தை நாங்கள் கூறியிருந்த போது எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்காக பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார். பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். பல விடயங்களை அந்த பாராளுமன்றத்தில் கூறியிருந்தவர். ஆனாலும் அதற்கும் சரியாக தீர்வு வழங்கப்படவில்லை. அவ்வாறு ஒரு கட்டத்தில் பாராளுமன்றத்தில் இந்த விடயம் கேட்கப்பட்ட போது எமது நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் கூறியிருந்தார், நாட்டிலே இந்த விடயம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் நிறைவுற்றது. ஆக போட்டி பரீட்சை விரைவாக நாங்கள் போட்டி பரீட்சை ஒன்றை கோருவதற்குரிய ஏற்பாடுகளை செய்கின்றோம் என்று கூறியிருந்தார். ஆனால் மேன்முறை கொழும்பினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய எங்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போதே அனைத்து வழக்குகளும் நிறைவுற்றது என்கின்ற ஒரு விடயத்தை ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கூறியிருப்பதுதான் எங்களுக்கு இத்த வரைக்கும் ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது. ஏன்னா வழக்கு நிலுவையில் இருக்கின்றது, இருக்கும்போதுதான் அனைத்து வழக்குகளும் நிறைவுற்றது என்கிற ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் பிரதமர் கூறியிருந்தார். இது தொடர்பாக நாங்கள் கடந்த வாரங்களில் ஊடகத்தில் கூட நாங்கள் கூறியிருந்தோம். இவ்வாறு நமது நாட்டுடைய பிரதமர் கூறுவதற்குரிய காரணம் என்ன, எந்த விடயத்தை மையப்படுத்தி கொண்டு கூறியிருந்தார் என்பது இத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ் பிரதிநிதிகள் எங்கள் விடயம் தொடர்பாக அந்த நகர்வுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்தார்களா என்று கேட்க போனால் இல்லை என்கிற பதில் தான் கூற வேண்டியது. நிச்சயமாக தீர்வு வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பினுடைய இயங்கியல் அமைப்புகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியான முனைவுகளையும் முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டதாரிகளுடைய நலன் கருதிய இந்த நகர்வுகளுக்கு தொடர்ந்தும் ஊடக வெளிச்சத்தினூடாக பங்களிப்பு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சார். ஒரு விடயம், நான் நினைக்கிறேன் வடகிழக்கில் மாத்திரம்தான் கூடுதலான பட்டதாரிகள் இதில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை நகர்த்தி செல்வதும் ஒரு சிறுபான்மை தமிழராக இருந்து கொண்டுதான் நான் இந்த விடயத்தை நகர்த்தி செல்லுகின்றேன். ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு சிறுபான்மை தமிழினங்கள் தான் இதில் கூடுதலாக இருக்கின்றார்கள். அதனால்தான் இவர்களுக்கு தீர்வு ஒன்றை வழங்குவதற்கு முனையவில்லை என்பதாகவும் நான் யோசிக்கிறேன் தற்போதைய அரசாங்கம். ஏனென்றால் இந்த நகர்வுகள் சிறுபான்மை இனத்தாலேயே நகர்த்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அதேவேளை இதில் பாரிய அளவில் சிறுபான்மை சமூகமே வடகிலும் கிழக்கிலும் இருக்கின்ற தமிழ் இளம் படித்த பட்டதாரிகளே காணப்படுகின்றார்கள். ஆகவே அவர்கள் இருக்கின்றபடியினாலேயே இதுக்கு ஒரு தீர்வு வழங்க முடியாது, வழங்க மறக்கின்றது என்று கூட நாங்கள் தமிழ் சமூகமாக நாங்கள் யோசிக்கிறோம். நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் கலந்துரையாடுவோம். இது ஒரு தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்பி இருக்கக்கூடிய அல்லது நாட்டினுடைய கற்ற இளம் சமுதாயத்திற்கு சரியான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். நன்றி திரு அனிரன் அவர்களே, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி. நன்றி. நாட்டினுடைய கல்வி கற்ற சமூகம் தன்னுடைய தொடர்ச்சியான நிரந்தர நியமனத்திற்காக போராடி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு உண்ணாநிலை போராட்டத்திற்கு தயாராகிறார்கள். இந்த நிலைமை
நாட்டினுடைய அரசு தரப்பு சரியான முறையில் இதனை கையாள வேண்டிய தேவை இருக்கிறது, அல்லது நாட்டில் இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் தொடர்பான கவனம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இத்தனை நிலைப்பாட்டிற்கு அப்பால் இளம் பட்டதாரிகள் தற்கொலை செய்து கொள்வோம் என்று சொல்கின்ற அளவுக்கும் வீதிகளில் உண்ணாநிலை போராட்டத்துக்கு தயாராகிறோம் என்பதும் படித்த சமூகத்தை இந்த அரசும் இந்த நாட்டு சமூக இயங்கியல் அமைப்புகளும் வழிநடத்துகின்ற விதம் இதுதானா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. தொடர்ந்தும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அவதானிக்கலாம். நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.